Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். கிளிம்ஸ் வீடியோ மேக்கிங் இந்த படத்திற்கும் குட் பேடுகளுக்கும் அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வந்து எங்க அஜித் ஒரு கட்டத்தில் பார்த்தா ஸ்லிம்மா இருக்காரு, இன்னொரு பக்கம் குண்டா இருக்காரு, எல்லாம் வந்து ஆளாளுக்கு அடிச்சு விட்ட உடனே தானே கண்டிப்பாக ஒரு மேக்கிங் வீடியோ வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைலாக்கும் ஒரு இயக்குனர் சொல்லி தராப்புல இதை புதுமுக நடிகர் மாதிரி ஒரு அதை உள்வாங்கின்னு பண்ணுறாப்புல. ரஜினி, விஜய், அஜித் இவங்களுடைய வெற்றிக்கு இவங்களுடைய அந்த உச்சிக்கு காரணமே என்னன்னா, ஒரு கதை கேட்குற வரைக்கும் 1000 டவுட் அதில் கேட்பாங்க. கதை கேட்டு முடிச்ச பிறகு அவங்க வந்து இயக்குனருக்கான நடிகராக மாறுறாங்க. அஜித்துடைய சினிமா அனுபவத்துக்குலாம் ஆதிக்கிற விஷயம்லாம் சும்மா குழந்தை மாதிரி வந்து, ஆனால் அவர் வந்து ஒரு டைரக்டராக மதிக்கிறாரு பாருங்க. தான் நிற்கிறது. அந்த 500 கோடி கிளப்ல அஜித்தோட படங்கள் இன்னும் இணையல அப்படின்ற வருத்தம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி ஒரு அதிரடிய கிளப்புமா இந்த குட் பேட் அடி. அஜித்துடைய படங்கள்ல எந்த பேன் இண்டியா ஸ்டார் இருந்திருக்காங்க? எல்லாமே அவர் தான், சோலோவா அவர் தான் இறங்கி. இந்த படம் கேரளாவில் ஒரு பெரிய வியாபாரம். டீசரோ ட்ரெய்லரோ விட்ட 24 மணி நேரத்தில் அது எவ்வளவு வியூஸ் பாக்குறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. 1100 ஸ்கிரீன்ஸ்ல 900 ஸ்கிரீன்ஸ் குட் பேட் அடி தான். வேற படங்கள் இல்லை அப்படின்னு போது ஆடியன்ஸ் கண்டென்ட் ரொம்ப சூப்பரா ஆயிடுச்சுன்னா, ரிப்பீட் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னா இந்த படம் அதிரி புதிரி வெற்றி. முக்கிய நிலையில் உடனுக்குடன் குறிஞ்சி வேலை கத்திரிச்சுக்கல ஆதன் சைலைட் ஒன்று பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேஆர் பாலு சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல சினிமா அப்டேட்ஸ் நிறைய பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. குட் பேட் அகிலிருந்து தொடங்கிறேன் சார். டீசர் நல்ல வரவேற்பு, பெரிய வியூஸ். இது வரைக்கும் அஜித்தோட டீசர்ல நிறைய விஷயங்கள் பார்த்திருந்தாலுமே கூட இதோட எண்ணிக்கை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. படத்தோட அந்த டீசரோட மேக்கிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி இருந்தது சார்? அஜித் அவரே தன்னை தானே ரசிச்சார் அஜித், அப்படியே எடுத்துக்கணுமா இதை? இல்லை, அதை தாண்டி வந்து நீங்கள் விமர்சனங்கள் தான். அந்த மேக்கிங் இப்போ வந்து ஒரு 1.5 நிமிஷம் டீசருக்கு வந்து ஒரு மேக்கிங் வீடியோ விடுறதுக்கான காரணம் என்ன அப்படியே நீங்கள் இது ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். வந்து ஜெயிலர் 2 ஒரு கிளிம்ஸ் வீடியோவுக்கு மேக்கிங் விட வேண்டிய அவசியம் என்ன? இந்த விமர்சனங்கள் தான். நீங்கள் சோஷியல் மீடியா அதை தாண்டி மீடியாக்கள் விமர்சனம். ஏன்னா ஜெயிலர் 2ல் வந்த விமர்சனம்னா இது ரஜினியே இல்லைப்பா, அவர் ஆமாம் யாரோ ஒருத்தர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து டம்மியாக நிற்க வச்சு எடுத்து முடிச்சுட்டாங்க. ரஜினிலாம் வந்து போயஸ் கார்டனில் போத்தின்னு படுத்துக்கிட்டு இருக்கார் ரேஞ்சில் சொன்ன உடனே தான் வந்து அடுத்த நாளே வந்து இன்னும் கிளிம்ஸ் வீடியோ மேக்கிங்கான இந்த படத்திற்கும் குட் பேடுகளுக்கும் அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வந்தது. எங்கள் அஜித் ஒரு கட்டத்தில் பார்த்தா தீனா அஜித் மாதிரி இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாலி மாதிரி இருக்காரு, இன்னொரு பக்கம் ஸ்லிம்மாக இருக்காரு, இன்னொரு பக்கம் குண்டா இருக்காரு, எல்லாம் வந்து ஏஐ டிஐஜிங்கு அப்புறம் வந்து விஎஃப்எக்ஸு இப்படியாவது போய் ஆளாளுக்கு அடிச்சு விட்ட உடனே தானே இது கண்டிப்பாக ஒரு மேக்கிங் வீடியோ வேணுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டீசருக்கே இவ்வளோ பெரிய மேக்கிங் வீடியோ விட்டது இந்த படத்துக்காக தான் இருக்கும். அந்த மேக்கிங் வீடியோவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அதை எடுத்து பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஓகே அதை டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் காரணம். அது ஓகே. குட் பேட் அக்லி அது எப்போ அதோட மவுத் டாக் ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து மவுத் டாக்ல பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஓஜி சம்பவம் ஏன் தள்ளி போச்சு? அந்த நேரத்தில் ஓஜி சம்பவத்தோட சாங் அப்டேட்டுக்கு ஒரு டீசர் மேக்கிங்கா அப்படின்றது பார்க்கப்படுது. இதனால இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஹைப், இவ்வளோ பெரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இல்லை காரணம் என்ன, முந்தைய படம் விடாமுயற்சி வந்து இது 2 விதமாக. ஒன்று வந்து விடாமுயற்சிக்கு ஓப்பனாகவே மகிழ் திருமணி சொன்னார் வந்து, அது கூட நிறைய பேர்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க. ஏங்க இவ்வளோ கோடியில் வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு அப்புறம் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணிவிட்டு இதுக்கு வராதிங்க, அதாவது எதிர்பார்க்காதீங்க, ஓப்பனிங் கிடையாது, பஞ்ச் டைலாக் கிடையாதுன்னு சொல்கிறீங்கன்னா அது சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். அப்படி தான் இருந்தது படம். அதை தாண்டி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் 1000 விமர்சனம் சொல்லாங்க கூட சரி, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க. அது மேலே வந்து சரி இந்த படம் இப்படி தான் இருக்கும்னு. இப்போ ஒரு தர லோக்கலான ஒரு அஜித் ரசிகர், அவர் நேற்று வரைக்கும் போஸ்டர் ஓட்டிகிட்டு இருந்தார். இன்னைக்கு வந்து அஜித்தை கூப்பிட்டு இப்போ என் படத்தை பண்ணு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவருடைய மனநிலை? அப்படி ஒரு மனநிலைக்கு மாறி இருக்கிறவர் தான் ஆதிக்க ரவிச்சந்திரன். அதனுடைய வெளிப்பாடு தான் ஓவர் கான்ஃபிடென்ட்டை தாண்டி இந்த கண்டென்ட் நல்லா இருக்குங்க, இந்த கண்டென்ட் பழைய. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அஜித் வந்து அந்த பழையபடி அந்த ஃபேன்லாம் கொண்டாடுற மாதிரியான ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட், ஒரு அம்மா சென்டிமெண்ட், ஒரு அப்பா சென்டிமெண்ட், இந்த மாதிரியான ஒரு படம் கதையை நோக்கி அவருடைய எதுவாக இருந்தது. அது நெகட்டிவான விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருந்தது. நான் பழையபடியே வந்திருக்கிறேன், பழைய பன்னீர்செல்வமாகவே வந்திருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு இப்படி மாறி இருக்காருன்னும் பொழுது அதுக்கு முழுக்க காரணம் வந்து ஆதிக்கு தான். ஓகே. விடாமுயற்சியாக இருக்கட்டும், இதுக்கு முந்தின படங்களாக இருக்கட்டும், மேக்கிங்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் அஜித் அவர்களோட ஈடுபாடு அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சார். ஆனால் குறிப்பாக இந்த படத்துக்கு அவர் ரசிக்கிறாரு சார். அந்த மானிட்டரை பார்த்து அவரே ரசிக்கிறார் அப்படின்றப்போ அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக வந்திருக்கா, அஜித்துக்கே பிடிச்ச மாதிரி வந்திருக்கா குட் பேட் அக்லி? இல்லை, அது நீங்கள் அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போது முதல் விஷயம் வந்து அவர் ஒரு டைலாக் சொல்லித்தராரு.
ரெட் ட்ராகன் அவர் ரூல்ஸையே அவன் வந்து உடச்சிட்டு வெளியே வரானா ஒரு சம்பவம் பண்ண போகிறான்ட்டு அந்த கன்னட நடிகருக்கு சொல்லித்தராப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைலாக்கும் ஒரு இயக்குனர் சொல்லித்தராப்புல. இதை புதுமுக நடிகர் மாதிரி ஒரு அதை உள்வாங்கின்னு பண்ணுறாப்புல. இது யாருக்கு பெரிய இது ரஜினி, விஜய், அஜித் இவங்களுடைய வெற்றிக்கு இவங்களுடைய அந்த உச்சிக்கு காரணமே என்னன்னா, ஒரு கதை கேட்குற வரைக்கும் 1000 டவுட் அதில் கேட்பாங்க. கதை கேட்டு முடிச்ச பிறகு அவங்க வந்து இயக்குனருக்கான நடிகராக மாறுறாங்க. அதனால தான் இந்த உச்சாணியில் இருக்காங்க வந்து. ஏன்னா எல்லா பொறுப்பும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம், அவங்க தான் எல்லாமே அப்படின்னு. அந்த இடத்துல எதுவுமே தலையீடு இல்லைன்னு நீங்கள் பார்க்கும்பொழுது, சார் இந்த டைலாக் அப்படிங்களா, ரைட்டு, ஓகே செய்கிறேன்ட்டு. அஜித்துடைய சினிமா அனுபவத்துக்குலாம் ஆதிக்கிற விஷயம்லாம் சும்மா குழந்தை மாதிரி வந்து. ஆனால் அவர் வந்து ஒரு டைரக்டராக மதிக்கிறாரு பாருங்க, அங்கே தான் நிற்கிறது வந்து. ஓகே, இது வரைக்கும் பண்ண சம்பவங்களே இதுதான் தரமான சம்பவமாக இருக்க போகுது அப்படின்றாங்க. என்ன எதிர்பார்ப்பு சார்? எவ்வளோ தூரம் இது எதிர்பார்க்கலாம்? ஜிவி ஒரு பக்கம் தானாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இறங்கி ப்ரமோஷனில் கலக்கிட்டு இருக்காரு. என்ன எதிர்பார்க்கலாம்? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 800-900 ஸ்க்ரீன் அப்படின்றப்போ குட் பேட் அக்லி ஒரு ஆதிக்கம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலக அளவில் கலக்க போகுதோ? இல்லை, வேறு ஒன்றும் இல்லை சார். இது வந்து நம்ம சொல்கிறது, திரும்ப சொல்கிறது என்னென்னா வந்து, நீங்கள் எனக்கு மன்றம் வேணாம், கட்சி வேணாம், கொடி வேணாம் அப்படின்னு சொன்ன பிறகும் இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஃபேன்ஸுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். பழையபடியே வந்து ஒரு கட்டத்தில் வந்து அப்படி ஒரு படமாக இந்த படம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த கடந்த ஜனவரியிலேருந்து இப்போ மார்ச், இப்போ இந்த வீடியோ பேசுகிற இன்னைக்கு நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் 57 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது மொத்தம். அதாவது ஜனவரியிலேருந்து இப்போ நம்ம பேசுகிற இந்த வீடியோ பேசுகிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புள்ளி வரும் 57 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குது. 57 படங்கள் 5 படம் தான் வெற்றி படம். அப்படி இருக்கும்பொழுது அந்த தேட்டரை வச்சு நிர்வகிக்கிறது எப்படி, அதுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறது எப்படி வந்து இதுவாகும். ஒரு தேட்டரில் இது மாதிரி வந்து ஒரு விஜய் படம், அஜித் படம், ரஜினி படங்கள் வந்தால் தான் அவங்களுக்கு கொண்டாட்டமான ஒரு விஷயமா இருக்கும். அங்கே விஜய் வந்து கட்சிக்குள்ள தாவேகாவுடைய தலைவராக போயிட்டார், இப்போ அஜித் தான் இருக்கார் அப்படின் பொழுது இந்த படம் அப்படி ஒரு ஃபேன்ஸு தெரிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்களும் இதை வந்து ஒரு பொங்கல் தீபாவளியில் விட்டது, தீபாவளி பொங்கலை விட்டதை இதை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு. ஓகே, ஏன்னா நீங்கள் இப்போ சமீப காலமாக ரொம்ப காலமாக இருக்குது, இப்போ சமீபமாக வந்து ஒரு 10 நாளாக நிறைய சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் வேலையாகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம் சார். ஆமாம், சமீபத்தில் பிருந்தா அப்படின்னு ஒரு ஆமாம், நிறைய வெளியூரில் கூட பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்லாம் ஒன்றும் ரன் பண்ண முடியல அவங்களால. காரணம் என்னென்னா, ஒரு வாரத்துக்கு 1/2 டஜன் படம் வருது. அந்த 1/2 டஜன் படத்தில் எந்த படம் ஓடுது பாருங்க நீங்கள். எந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வராங்க? 10 வரைக்கும் 22ஆம் தேதியிலேருந்து IPL வேற ஆரம்பிக்க போகிறாங்க. வழக்கம் போல் இந்த மாலை காட்சி, இரவு காட்சி ரத்து அப்படின்னு ஒரு போர்டு ஒன்று தொங்க போகுது. அப்படி இருக்கிற நிலைமையில் அஜித் மாதிரியான படங்கள், அஜித் நடித்துள்ள இந்த குட் பேட் அக்லி மாதிரியான படங்கள் வந்தால் மட்டும்தான் தியேட்டர் திருவிழா, அதுதான் பொங்கல், அதுதான் தீபாவளி, அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திருவிழாக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஓகே. அதான் 9ஆம் தேதியே அந்த திருவிழா தொடங்க போதா சார், இல்லை 10ஆம் தேதி தான் திருவிழாவா? இல்லை, ஆக்சுவலாக அது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அந்த நம்ம இந்த பெய்டு ப்ரீமியம், ஆமாம், பெய்டு ப்ரீமியம் வந்து தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கியிருக்கிற ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து அதை போடலாம் அப்படின்னு அவர் விருப்பப்படுறாரு. பட் மைத்ரி மூவிஸும் அஜித் தரப்புலேருந்தும் அதுக்கான ஒரு கிரீன் சிக்னல் வரல. ஏறக்குறைய அவங்க விரும்பல. அந்த 10ஆம் தேதி அப்படின்ட்டு அந்த 10ஆம் தேதியிலேருந்து இந்த கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிடலாமே, ஒரு பெரிய வசூலை அங்கேயே கொண்டு வந்துடலாமே, ஒரு ஐப் அங்கேயே இது பண்ணலாம்னு இது ஒரு காரணம். ரெண்டாவது என்னன்னா, முன்னாலே நீங்கள் வந்து ஒரு பெய்ட் ப்ரீமியம் போடும்பொழுது நீங்கள் கவுண்டரில் விற்க டிக்கெட்டை வந்து நிச்சயமாக விற்க முடியாது. இப்போ அவர் பெய்ட் ப்ரீமியம் போடுறாங்கன்னு தெரிஞ்சு எனக்கே ஒரு 50 பேர் ஃபோன் பண்ணி, நானே படத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, சரி அண்ணா எனக்கு ஒரு 10 டிக்கெட் வாங்கி கொடுங்க, 5 டிக்கெட் வாங்கினா நாம் எங்கிறது போய் வாங்கி கொடுக்குது, நமக்கே பார்க்க முடியுமா பார்க்க முடியான்னு தெரியல. இப்படி ஒரு எதிர்பார்ப்பு உருவாகும் பொழுது டிக்கெட் விலை தாறுமாறாக வந்து பிளாக்ல விற்கப்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த படம் சொல்ல, உதாரணத்துக்கு ஒரு 3500 4000 டிக்கெட் அப்படின்னா ஒரு எலைட் பீப்புள் மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க முடியும். சாமானியன் யாரும் பார்க்க முடியாது. ஒரு சாமானிய அஜித் ரசிகர் நிச்சயமாக பார்க்கவே முடியாது. அது ஏற்கனவே ஒரு பிரச்சனைலாம் வந்தது. இந்த மாஸ் ஹீரோக்கள் படம் இந்த முதல் நாள் ஃபர்ஸ்ட் ஷோவில் ஏகப்பட்ட காஸ்ட் வச்சு டிக்கெட் வந்து விற்கிறாங்க அப்படின்பொழுது இந்த சாதாரண பசங்கள்லாம் வந்து வீட்டில் இருந்தெல்லாம் தூக்கி போயிட்டாங்க. அப்புறம் நிறைய இந்த செய்தித்தாளில் வந்து சம்பவங்கள்லாம் இருக்குது. வேலூர் பக்கத்தில் ஒரு அப்பா கிட்ட போயிட்டு அந்த அவர் வந்து ஏதோ வண்டியில் வேர்க்கல்ல வைக்கிறோம், படத்துக்கு போனோம்பா ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு அப்படின்னா அவர் ஒரு 200 ரூபா இருக்கும் பொழுதுன்ட்டு அந்த பையில் இருக்கிற ஒரு 200 ரூபாய் எடுத்துமோப்பா அப்படிங்கிறார். 200 ரூபாய் 2500 ரூபா கூட நிற்கிறான். ஏன்னா என் முதலீடே 2500 ரூபான்னு ஒன்று அவர் மேலே மண்ணெண்ணெய் ஊற்றி இது பண்ணிட்டான். அது செய்தியாக வந்தது. நிறைய அது மாதிரியான சம்பவங்கள் இருக்குது. இது யார் பாதிக்கப்பட்ட பொறுத்துன்னா இவங்க வந்து. ரெண்டாவது எலைட் பீப்புள் படம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபேன்ஸுக்கான மனநிலையில் இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. இது என்னங்க அது வந்து பண்ணுறாரு அப்படின்னு வெளியே வந்து ஒரு டாக் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் அதுக்கு ஒரு சுணக்கம் ஆகிடும். இது எல்லாம் ப்ரொடக்ஷன் நிறுவனம் விரும்பாததாக ஒரு தகவல் வந்து. அதனால் இருக்குமா இல்லையா அப்படின்றது பெரிய டவுட்டாக இருக்குது.
10ஆம் தேதி தான் இருக்கு, அதிக வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சார், ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரா ஏகேவால வர முடியல, தமிழ்நாடு, கேரளா, இன்னும் நிறைய இடங்கள்ல அவருக்கான ஃபேன்ஸ் இருந்தாலுமே கூட வர முடியல அப்படின்னு ஒரு ஏக்கம். குறிப்பா இந்த 500 கோடி கிளப்ல அஜித்தோட படங்கள் இன்னும் இணையல அப்படின்னு ஒரு வருத்தம். எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி ஒரு ஒரு அதிரடிய கிளப்புமா இந்த குட் பேட் அடி? இல்லை, உண்மையிலே இந்த படம் கண்டென்ட் உண்மையிலே ஒரு நீங்கள் பேன் இண்டியா படமாக பேன் இண்டியா ஸ்டாராக வராது காரணம் என்னென்னா, அஜித்துடைய படங்களில் எந்த பேன் இண்டியா ஸ்டார் இருந்திருக்காங்க? ஓகே, எல்லாமே அவர் தான், சோலோவாக அவர் தான் இறங்கி. ஒருவேளை அவர் வந்து ஒரு 10 பேன் இண்டியன் ஸ்டாரை உள்ள தூக்கி போட்டான்னு வச்சுங்க, நிச்சயமாக அது வேறு விதமாக மாறும். இந்த படம் நீங்கள் சொல்கிற மாதிரி நாம் ஏற்கனவே பேசியிருந்த நம்ம சேனலில் கேரளாவில் ஒரு பெரிய வியாபாரம் இந்த படத்துக்காக இருக்குது. கர்நாடகா, ஆந்திராவில் சொல்லவே தேவையில்ல. அதை தாண்டி ஓவர்சீஸில் யூரோப்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 9th அன்னைக்கு நாங்கள் ஷோ போட ஆரம்பிச்சிட போகிறோம் அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது பெரிய ப்ரொமோஷன் எஃப்எம்எஸ்ல பண்ண போகிறாங்க. இடையில வந்து எப்படி லியோவுக்குலாம் அந்த பேனர்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணாங்களா, அது மாதிரி வந்து லண்டன் மாதிரியான இடங்களில் பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்க. மிக சமீப காலமாக தமிழ் படங்களுக்கு எஃப்எம்எஸ்ல, அதாவது வந்து ஓவர்சீஸில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. அதுவும் அஜித்தோட இந்த குட் பேட் அக்லிக்கு எப்படி தான் போய் பார்த்துருவோம் அப்படின் பொழுது அங்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நீங்கள் பேன் இண்டியா ஸ்டார் அப்படின்னு வரணும் அப்படின்னா நார்த்தில் அவருக்கான ஒரு இது இருக்குது, ஒரு வரவேற்பு இருக்குது தனித்துவமாக. இனி வர படங்களில், இனி அவர் நடிக்கிற படங்களில் கண்டிப்பாக ஒரு 4-5 பேன் இண்டியா ஸ்டாராவது உள்ளே இருந்தால் வந்துடும். எனக்கு தெரிஞ்ச இந்த படம் ஒரு 500 கோடியை தாண்டி வந்துடும் வந்து. ஏன்னா உங்களுக்கு ஏப்ரல் 10 ஆரம்பித்து ஒரு வாரம் முழுக்க இடையில லீவு, மறுபடியும் அது லீவு, மகாவீர் ஜெயந்தி, தமிழ் புத்தாண்டு, அப்புறம் புனித வெள்ளி, இப்படியே வருது. அப்புறம் வீக்கெண்ட் வருது. இப்படி வந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த கலெக்ஷனை ஈஸியாக அடிச்சிடலாம். 10 நாள் சேரில் போட்டு அவர் தான் உட்கார போறாரு. இட்லி கடையிலேருந்து இன்னும் என்ன ஒரு அப்டேட்டும் வரல அப்படின்னாலுமே கூட இந்த படத்துக்கு குறிப்பா இட்லி கடை போட்டி இல்லை அப்படின்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு சார். ஒரு 10 நாளும் முழு வசூல் அப்படின்றதும் கையில் எடுத்துக்க போறாரா, மறுபடியும் கிங் மேக்கர் அப்படின்றத மறுபடியும் நிரூபிக்க போறாரா ஏகே? இல்லை, இன்னைக்கு வசூலை வச்சு தான் இருக்குது. இப்போ நான் கூட ஒரு இது சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ வசூலை தாண்டி இப்போ என்ன ஆகி போச்சுன்னா வந்து இந்த குட் பேட் அக்லி பண்ண வேலை தான் வந்து டீசரோ ட்ரெய்லரோ விட்ட 24 மணி நேரத்தில் அது எவ்வளோ வியூஸ் பார்க்குறாங்க அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு வந்து. இப்போ வசூல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டிக்கு படம் இல்லை, போட்டிக்கு படம் வந்தாலும் நிற்க முடியாது, அது வேற ஒரு விஷயம் வந்து. இந்த 1100 ஸ்க்ரீன்ஸில் 900 ஸ்க்ரீன்ஸ் குட் பேட் அக்லி தான். ஓகே, அதனால் நிற்க முடியாது. வேறு படங்கள் இல்லை அப்படின்பொழுது ஆடியன்ஸு கண்டென்ட் ரொம்ப சூப்பராக ஆகிடுச்சுன்னா, ரிப்பீட் ஆடியன்ஸு, ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னா இந்த படம் அதிரி புதிரி வெற்றி. சிறப்பு. இந்த பக்கம் இந்த ஒரு டாக் போயிட்டு இருந்தாலுமே கூட யார் அடுத்த இயக்குனர் அஜித்தோட படத்துக்கு அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. தனுஷ் அவர்கள், விஷ்ணுவர்தன் அவர்கள், சிறுத்தை சிவா அவர்கள், இந்த மாதிரியான பேர்கள் நிறைய அடிபட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தனுஷோட கதையை வந்து அவர் தேர்வு பண்ணதாகவும் நேரில் வந்து பேசிக்கலாம், வாய்ப்புகள் எவ்வளோ பாசிபிள்? ரொம்ப 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 கம்மி. நீங்கள் ஒரே ஒரு விஷயம், தனுஷோடைய லைன் அப் அப்படியே பாருங்கள் வந்து. ஒரு பக்கம் அவருக்கு இட்லி கடை, இன்னொரு பக்கம் குபேரா வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆமாம், ஹிந்தியில் ஒரு படம், ஹாலிவுட்டில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ண போகிறாரு. இளையராஜா ஒரு பயோபிக் வந்து ட்ராப் ஆகலை. ஓகே, அது இன்னும் உயிரோடு தான் இருக்குது வந்து. அது மறுபடியும் இளையராஜா கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்க போகிறாங்க. அது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண 2027 வரைக்கும் வந்து பிஸி. இப்போ தனுஷோடைய சம்பளம் வந்து ஒரு 60 கோடின்னு வச்சுங்க. 60 கோடி. இப்போ அஜித்தோட படத்தை ஒரு டைரக்ட் பண்ண வராரு, ஒரு வருஷம் அந்த படத்தில் ட்ராவல் ஆகணும். இப்போ அஜித்தோட சம்பளம் ஒரு 200 கோடி, 260 கோடி அப்படின்பொழுது ஒரு படத்தினுடைய முக்கால்வாசி பட்ஜெட் சம்பளமாக போயிட்டு வருது. என்ன ஆகும் வந்து? ரெண்டாவது, ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு நடிகர் இயக்குனராக மாதிரி, அதுவும் பீக்கில் உள்ள ஒரு நடிகர் ட்ராவல் ஆகி பண்ணும்பொழுது நஷ்டம் அவருக்கு தான். அந்த ஒரு வருஷத்தில் 4 படம் பண்ணார்னா ஓகே 624 240 கோடி அசால்ட்டாக சம்பாதிச்சோம். அதனால் வாய்ப்பே இல்லை ராஜா. அதுதான், அதனால கிட்டத்தட்ட பாசிபிள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். நேற்று இதோட மேக்கிங் வரதுக்கு முக்கியமான காரணம் வழக்கம் போல தான் சார், இந்த டிவிக்கு அப்படின்றது விஜயோட அந்த திட்டம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த பாதையில போயிட்டு இருக்காரு? நிறைய விமர்சனங்களை சந்திச்சாலும் நேற்று அந்த பட்ஜெட் வெளியிட்டதும் இவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அவர் தொடங்கிட்டாரா சார்? அவர் ஆட்டத்தை தொடங்கிட்டாரா? இல்லை, ஆட்டத்தை தொடங்குற முன்னாடி ஒரு சரியான அரசியல் நகர்வை அவர் கொண்டு செல்றாருன்னு தான் சொல்லலாம். விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ஒரு வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது வந்து எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு கேலி பேசினாங்க. அதை தாண்டி இந்த ஒரு வருஷத்தில் பூம்னு வளர்ந்துருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் வந்து விஜய் அப்படின்ற ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு ஒற்றை மனிதன் தான் காரணம். இதெல்லாம் மீறி கட்சியினுடைய உட்கட்டமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் வந்து பிரசாந்த் கிஷோரும் ஒரு செய்தி சேனலில் பேட்டியில் சொன்னது. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உட்கட்டமைப்பு. அதுக்கு தான் வந்து 28ஆம் தேதி பொதுக்குழு கூட்டுறாங்க. பொதுக்குழுவுக்கு 2 காரணம். ஒன்று என்னென்னா, தேர்தல் ஆணையம் மாநில அங்கீகாரத்துக்கு கட்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ பொதுக்குழு நடத்தி ஒரு பைலா கொடுக்கணும் அவங்க. பொதுக்குழு நடத்தாமல், ஏன்னா இப்போ இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் இவங்களே தேர்வு பண்ணுது. பொதுக்குழுவில் அவங்கள வச்சு வந்து ஒப்புதல் வாங்கணும்.
ஒரு மனை தான் நாங்கள் இவங்க தேர்ந்தெடுத்துட்டோம், நாங்கள் ஒப்புதல் கொடுக்குறோம் அப்படின்னு. ரெண்டாவது என்னன்னா, சமீப காலமாக இந்த இப்போ விழுப்புரத்துக்கு புஷியானந்த் போனார், போயிட்டு அங்கே ஒரு 2 கோஷ்டியாக இருந்திருக்காங்க. 2 கோஷ்டியை தாண்டி வந்து ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாரு. இன்னொரு இதில் வரும்பொழுது மாற்றுக் கட்சியில் இருந்த ஒருத்தர் வந்து அவருக்கான ஆதரவாளர்கள்லாம் அதை இதில் இணைஞ்சிட்டாரு டிவிக்கேல. ஓகே, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு வந்து ஒரு மரியாதை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இது தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, கார்லேருந்து இறங்கி பைக்கில் வந்து குறுக்கு வழியாக புந்து மெட்ராஸ்க்கு வந்துடுறாராம். இதெல்லாம் சரியான விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு உட்கட்சி பூசல் நடக்குது அப்படின்னா, எம்ஜிஆர் காலத்தில், கலைஞர் காலத்தில் எம்ஜிஆர்லாம் வந்து நேரடியாக போய் அங்கேயே சம்மந்தப்பட்ட ஆட்களே கூப்பிட்டு பேசுகிறான். ஓகே, கட்சியில் வந்து ஏதாவது கோஷ்டி பூசல் நடந்தோன்னா மாவனை தூக்கிடுவேன் நான் அப்படின்னு. இதுதான் இப்போ விஜய் இடத்துல இவர் இருக்கார். ஏன்னா விஜய்க்கு அடுத்து புஷியானந்த் மட்டும்தான் தெரியுது, மற்ற யாருமே தெரியல நமக்கு வந்து. ஆனால் இவர் அதை வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணமுக்காண்டி இவர் பைக் எடுத்துன்னு குறுக்கு வழியாக வந்துடக்கூடாது. இதெல்லாம் விஜய் பேச பார்க்குறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மகளிர் அணி, அப்புறம் வந்து இளைஞர் அணி, மாணவர் அணி, இதெல்லாம் யார் பொறுப்பாளர், யார் இருக்காங்க, இவங்கெல்லாம் பக்கத்தில் வச்சு விஜய் ஒரு வீடியோ போடணும். ஓகே, இவர் தான் நம்ம தம்பி, இவர் தான் மாணவர் அணி, இவரை பார்த்துங்க அப்படின்னு. என்னன்னா அவங்க அப்போ தான் தெரிய வரும். நீங்கள் தாவேக்கான 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஆதவ அர்ஜுனா கூட வந்து ஒரு செயல் வீரராக இருக்கார். இந்த இஃப்தார் நோன்பு கூட பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவுடைய ஐடியா தான் அது. ஓகே, ஓகே, ஐடியா தான். நீங்கள் கட்சியில் உள்ளவர்களை, மற்றவர்கள் பொறுப்பாளர்கள் யாருமே வெளியே காட்ட மாட்டேன்றீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் சேர்த்து தான் அந்த பொதுக்குள்ள 28ஆம் தேதி பேச போகிறார்கள். ஜனநாயகன் படப்பிடிப்புலையுமே அந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படின்ற ஒரு சீக்வன்ஸே இருக்குது, அந்த படத்துலையும் இருக்கு. அதை தொடர்ந்து தான் இவர் டைரக்டாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு. அது பாசிபிளா சார்? இல்லை, ஜனநாயகன் படத்தினுடைய ஒற்றை வரி கதை கூட யாருக்குமே தெரியாது. ஓகே, இதுதான் உண்மை. வந்து சும்மா சொல்லாங்கண்டி ஒற்றை வரி கதை கூட தெரியாது வந்து. அது காரணம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஹெச் வினோத் வந்து தன்னுடைய ஏடிஸ் வரைக்கும் வந்து யாரும் எதையும் போய் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதனால் வந்து அது கண்டிப்பாக ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, படம் இப்போ வந்து ஷூட்டிங் வந்து எக்ஷன் ஆகிட்டே இருக்குது, வந்து இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு மே மாதம் கம்ப்ளீட்டாக டாக்குமெண்டேஷன் முடிஞ்சால் கூட அந்த படம் நினச்சா வந்து ஒரு 2 மாதத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சிடலாம். சரி. ஆனால் 2026 பொங்கல் ரிலீஸ் அப்படின் பொழுது இது அரசியல் பேசக்கூடிய படம். எலெக்ஷன் டைமில், எலெக்ஷன் நெருக்கத்தில் இந்த படத்தை விட்டால் தாவேகாவுக்கும் விஜய்க்கும் ஒரு பலமான ஒரு படமாக இது இருக்கும். நீங்கள் ஒரு 1000 மீட்டிங் போடுறத ஒன்று, ஒரு படத்தினுடைய ரிலீஸ் பண்ணி விஜய் மாதிரியான ஒரு படத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறத ஒன்று, அப்படி ஒரு விஷயத்தை பேச போகுது. அது என்ன அரசியல் தெரியல. மாநில அரசியலா, மத்திய அரசியலா, விவசாய அரசியலா, என்ன அரசியல் பேச போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. சும்மா பேசுறது தான் வந்து. ஓகே, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே கூட பராசக்தியும் ரிலீஸ் ஆக போகிறதாவும் தகவல்கள் வருது. சிவகார்த்திகேயன் அதுக்கு அது ஒப்புதல் கொடுப்பாரா? இல்லை, பராசக்தி ஏறக்குறைய முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி, இந்த இலங்கையில் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அது ரிலீஸ் ஆகும். மேபி கிளாஷ் விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்களே வரேன்னு சொன்னால் கூட வந்து சிவகார்த்திகேயன் வரமாட்டார். வந்து துப்பாக்கியை கையில் கொடுத்தவராச்சு அப்படின்ட்டு வாய்ப்பு இல்லை. வந்து மோதனாலும் அவங்களுக்கு தான் நஷ்டம் வந்து. ஏன்னா 2 வெவ்வேறு ஜானராக இருக்கும்போது நீங்கள் ஜனநாயகனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு ஓப்பனிங் இருக்கு பாருங்க. இப்போ குட் பேடுகளுக்கு எப்படி ஒரு ஓப்பனிங் இருக்குதோ, ஒரு இது இருக்குதோ, எதிர்பார்ப்பு இருக்குதோ, அது மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா, ஒரு 250 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திர நடிகர், ஒரு ஓப்பனிங்கில் ஒரு நடிகர், எனக்கு இந்த சம்பளமும் வேணாம், ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு அரசியல் வரதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும், இதுதான் என் கடைசி படம்னு வந்து அந்த கடைசி படத்தில் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும். அந்த எதிர்பார்ப்பில் ஜனநாயகன் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஓகே, போட்டிக்கு எந்த படமும் நிச்சயமாக வராது. வெங்கட் பிரபு சமீபத்தில் ஒரு மேடையில் பேசும் பொழுது ஓஜி விசஸ் த கோட் அப்படின்றது 2026 மேலே நடக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. எந்த அடிப்படையில் சார் சொன்னார்? அவர் ஒருவேளை யூகத்தில் சொன்னாரா? அது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க, ஒருவேளை இருக்குமோ? இல்லை, அப்படி பார்த்தா வந்து லோகேஷ் கனகராஜ் நேற்று அவருக்கு பர்த்டே, ஆமாம், லியோ 2 போட்டு வச்சிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் வந்து. எல்லாருக்கும் என்னென்னா, மறுபடியும் வந்து இப்போ தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கே வந்து ஒரு பெரிய நடிகர் வந்து நான் சினிமாவை விட்டு போகிறேன் அப்படின்னா வந்து அவர் நஷ்டத்தை தாண்டி அதை நம்பி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேருக்கான நஷ்டம் அது வந்து. அது திரும்பவும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு வேண்டுகோளோட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிச்சுட்டு போங்க, இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோளை இருக்கலாம். மேபி ஓகே, இருக்கும், அதே வாய்ப்புகள் இருக்கு. இல்லை சார், இந்த 2026 எல்லாம் எலெக்ஷனோட கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. வடச்சென்னை 2மே அப்படிதான் சார் சொல்றாங்க. அதுல வந்து தனுஷ் இல்லை, மணிகண்டன் நடிக்க போறாரு. வெற்றிமாறனோட துணை இயக்குனர், அதாவது உடன் இருக்கக்கூடிய பணியாற்றினவங்க வந்து இருக்க போறாங்க, அதை இயக்க போறாங்க அப்படின்றது அதுவும் பாசிபிளா சார்? இல்லை, மேபி வந்து ஏன்னா நீங்கள் இப்போ நம்ம தனுஷை பற்றி பேசணும் தான் வந்து அடுத்தடுத்த லைன் அப் வேறு மாதிரி போயிட்டு. ஏன்னா வெற்றிமாறன் போகிற இடமெல்லாம் வந்து வடச்சென்னை 2 தான் கேட்குறாரு. அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், வாடிவாசல் யாரும் கேட்க மாட்டேன்றீங்களே, வடச்சென்னை 2 தான் கேட்குறாங்க அப்படின்பொழுது அது அவர் வாடிவாசலுக்குள்ளே மும்முரமாக இருக்கார். வந்து மேபி அவருடைய அசோசியேட் தான் ஒருத்தர் டைரக்ட் பண்ண போகிறாரு. மணிகண்டன் கூட இன்னும் கன்ஃபார்ம் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஏன்னா மணிகண்டன் இன்னைக்கு வந்து ஒரு முக்கிய நட்சத்திரமாக தெரிய ஆரம்பிக்கிறார். அவருடைய அந்த யதார்த்தம், அதை தாண்டி அவரும் ஒரு கிரியேட்டர். நான் இதில் கூட ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தார், விஸ்வாசம் படத்துக்கு நான் தான் டைலாக் எழுதியிருந்தேன்,
ஆனால் சிறுத்தை சிவா தான் கூட்டு போயிட்டு சார் இவர் தான் விசுவாசம் படத்துக்கு டைலாக் எழுதினார், அஜித் கூட அறிமுகப்படுத்தினோடனே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு விக்ரம் வேதாவில் நீங்கள் போலீஸாக நடிச்சிருந்தீங்கன்னு அந்த அளவுக்கு ஒரு மெமரி பவர் உள்ளவர். அவர் சொன்ன அட்வைஸ் என்ன ஆக போகிறீங்க நீங்கள் சினிமாவில் அப்படின்னு கேட்டார் அஜித் வந்து. இன்னும் டிசைட் பண்ணல சார் அப்படின்னா, அது முடிவு பண்ணிவிடுங்க, சீக்கிரமாக முடிவு பண்ணுங்கள், ஏன்னா சினிமா உங்களுக்காக வெயிட் பண்ணாது அப்படின்னு அந்த அட்வைஸ் இப்பவும் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் மூலையில் அப்படின்னப்ப அவர் கம்ப்ளீட்டாக நடிகராக உள்ளே வந்துட்டார். அதனால் வடச்சென்னை 2க்கு ஒரு பொருத்தமான நடிகராக மணிகண்டன் இருப்பார்னு எனக்கு தோணுது. சிறப்பு. வீரதீர சூரன் அதையும் பேசியிருந்தோம் சார். 27ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அமைதியாக இருக்கே சார், ப்ரொமோஷனே இல்லையே, என்ன நடக்குதாங்க? அதான் இடையில ஒரு ஆடியோ லான்ச் இருக்குன்னு ஒரு டாக் இருக்குது. சரி. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 27 கடகடன் வந்துரு போது அந்த ஆடியோ லான்ச் தான் பெரிய ப்ரொமோஷன் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ரஜினின்றாங்க, விஜய்ன்றாங்க, எப்படி இவங்க 2 பேரும் வரதுக்கு வரல. ரஜினி ஒன்றா மேபி வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா ரஜினி அப்படியே மறுபடியும் வந்து அதை ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது சாமி தான் கனெக்ட் ஆகுது. ஆமாம். சாமியில் வந்து பேசின பேச்சு தான் வந்து சாமி கூட வந்ததுக்கான காரணம் என்ன, அந்த சாமி வெற்றி விழாவுக்கு அதுக்கு முன்னாடி ரஜினி வந்து ஒரு ஊர் எல்லையில் ஒரு கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ண மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிடுறாரு. ஏன்னா எங்கே போனாலும் நம்ம போனால் கான்ட்ரவர்சி ஆகுதுன்னு எந்த விழாக்களுக்கும் போகிறதில்லன்னு ஒரு முடிவு பண்ணிடுறாரு. அப்போ அவருடைய குருநாதர் பாலச்சந்தர் சார் ஃபோன் பண்ணி, இல்லை சார் நான் இப்போ எதுக்கும் வரத்தில்லை அப்படின்னா, நான் கூப்பிட்டா கூட வரமாட்டேன் அப்படின்ன பிறகு தான் அவர் மாதிரி அங்கே வந்து அங்கேயும் அந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனைக்கு அவங்க தான் முடிவு பண்ணார். யார் லைம் லைட்டில் இருக்காங்களோ அவங்கள தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. ஒருவேளை வீரதீர சூரனுக்கு ரஜினி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தா அந்த படத்துக்கு ஒரு மைலேஜாக அது மாறும். அது சிறப்பு. ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய அப்டேட் எங்களுக்காக நீங்கள் கொடுத்ததுக்கு. இன்னும் நிகழ்ச்சியில் அவனை செய்தி முறை வந்து எடுப்பிறாங்க. நன்றி.